தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கண்ணாடி முன்பு நின்று கிறிஸ்தவர்கள் சொல்ல வேண்டிய அறிக்கை என்ன தெரியுமா? கண்ணாடி முன்பு என்று கிறிஸ்தவர்கள் சொல்ல வேண்டிய அறிக்கை என்ன தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். முகம் பார்ப்போம். நல்ல ஒரு நிலை கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி முன்பு கிறிஸ்தவர்கள் நின்று முகம் பார்க்கும்போது உங்களுடைய முகம் கண்ணாடியில தெரியுதோ இல்லையோ, கிறிஸ்துவுடைய முகம் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். அந்த நேரத்துல ஒரு அறிக்கை வெளியிடணும். அறிக்கை, உங்களுடைய வாயார ஒரு அறிக்கை சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தாவே, என்னை இவ்வளவு அழகா படைச்சிருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். என் தலையில இவ்வளவு முடி இருக்கு, அதுக்காக வேண்டி ஸ்தோத்திரம். என் கண்ணு இவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப ஸ்தோத்திரம். என்னுடைய மூக்கு அழகா இருக்கு, ரொம்ப ஸ்தோத்திரம். என் பல்லு அரிசி பல்லு மாதிரி இருக்கு, ஸ்தோத்திரம். நான் நோய் நொடி இல்லாம தரித்திரத்தில் வாழாம செல்வ செழிப்பா சந்தோஷமா வாழ்றேன், அதுக்காக வேண்டி ஸ்தோத்திரம் அப்படின்னு கண்ணாடி முன்னு நின்று அறிக்கை இடுங்க. உங்களுக்கு முடி கம்மியா தான் இருக்கும், இருந்தாலும் கூட பரவாயில்ல, இவ்வளவு முடி கொடுத்துருக்கீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு. கண் பார்வை சரியில்லாம இருக்கும், ஆனா கண்ணாடி போட்டு பார்க்கலாம், அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பல்லு ஓட்டப்பல்லா இருக்கும், பரவாயில்ல, இவ்வளவு நாள் நல்ல பல்லா வச்சிருந்தீங்களே, இப்பதான் பல்லு ஓட்ட